ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை விமர்சிக்கிறாங்கன்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்களா? ஃபேமிலியில் எப்போவுமே உங்களை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, இல்லை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறாங்கன்னு வருத்தப்படுறீங்களா? ஒரு விஷயம் சொல்லட்டா? பன்னியோட குணம் எப்போவுமே சேத்தில் புரண்டுட்டு இருக்கிறது தான் பன்னியோட குணம். ஆனையோட குணம் எப்படி? யானை எப்போவுமே கம்பீரமாக நிற்கக்கூடியது. ஒரு நிமிஷம் உங்களை யானையாக நினச்சி பாருங்களேன். யானை இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்ன கதை. ஒரு யானை நடந்து போயிட்டு இருந்ததாம்மா. பன்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்துச்சாம்மா, யானையை திட்டிகிட்டே இருந்ததாம்மா. அப்போ யானையை பார்த்து ஒருத்தர் கேட்டாராம்மா, அந்த பன்றி உன்னை பார்த்து அத்தனை திட்டுது, அத்தனை உன்னை குறை சொல்லி பேசுது, ஆனால் நீ எதுவுமே சொல்லாமல் நடந்து வரியா அப்படின்னு சொன்னப்போ யானை சொல்லிச்சாம்மா, என்னோட தும்பிக்கையால் அடித்தாலும் அது மேலே இருக்கிற சேரு என் மேலே படத்தான் செய்யும், காலால் உதைச்சாலும் அது பன்றி மேலே இருக்கிற சேரு என் மேலே படத்தான் செய்யும். அதனால் நான் என் போக்கில் போனேன்னா நானாக இருப்பேன். பன்றி மேலே நான் ஏதாவது செய்யப்போய் அதோட அசிங்கம் என் மேலேயும் ஒட்டிக்கிறதுக்கு பதிலாக நான் என் வேலையை பார்த்துட்டு கம்பீரமாக நடந்து போகிறது தான் எனக்கு அழகுன்னு சொல்லிச்சாமா. நீங்களும் யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் ஒரு நிமிஷம் யானை மாதிரி உங்களை யோசித்து கம்பீரமாக உங்களோட நடைய போட்டுட்டு உங்களோட வேலைகளை பார்த்துட்டு நீங்கள் நடந்து போயிட்டே இருங்க. விமர்சனம் பண்ணுறவங்க அந்த சேத்துல பரண்ட பன்றி மாதிரி கொஞ்ச நேரம் சத்தம் போடுவாங்க, உங்களை ஏளனமாக பார்த்து சிரிப்பாங்க, கிண்டல் கேலி வார்த்தைகள் எல்லாமே பண்ணுவாங்க. எவ்வளோ நேரத்துக்கு பண்ண முடியும்? அவங்க வாய் வலிக்கிற வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் உங்களோட வேலையும் முடியும், உங்களோட இலக்கை அடையவும் முடியும். இந்த விமர்சனம் பற்றின ஒரு சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.